இதான் இது செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். செம்மையா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க இந்த நாச்சாரண்டா அழகா பாருங்க அப்படியே வந்து செம்மையா வந்து செய்து இருக்கிற கதையை வந்து ராமாயண கதை தான். அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு குட் எனர்ஜி வந்து இருக்கும். அதே நேரம் வந்து ஆக்கள் உள்ள இங்க வாழ்ற ஆக்கள் பீஸ்ஃபுல்லா வாழ்க்கை தன்மையும் வந்து நல்ல நிலையில இருக்கு. ஒரு கோயில்னே சொல்லலாம். அதுக்கிட்ட மாதிரி தான் இந்த வீட்டை வந்து வச்சிருக்கணும். இந்த நாட்டை வீடின் அமைப்பே பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சபூதத்தையும் உள்ளுக்குள்ள ஒரு செட்டப்ல தான் வந்து அதுதான் இந்த நாச்சாரில் இருக்கிற அமைப்பு. அந்த வீட்டுக்கு வந்த உடனே இதுக்கு ஒன்று போடுறது நல்லா இருக்குது. மரத்தால செஞ்சது முக்கியமா நீங்க வீடு வேண்டாலும் விற்கிறனாலும் உங்களை கண்டாக்ட் பண்ணாலே சரின்னு சொல்லலாம். வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவறுறேன். பாத்தீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து யாழ்ப்பாணத்துல உரும்புராயில இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடு பாத்தீங்களா இருந்தா ஒரு நாச்சார் வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் என்னிட கேட்கறது வந்து பாரம்பரியமா இருக்கிற மாதிரியான வீடுகள் இருந்தா சொல்லுங்கொண்டு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட போற வீடு பாத்தீங்களா இருந்தா ஒரு நாச்சாரான வீடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்புல வந்து கட்டப்பட்ட வீடு. இப்ப பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடு தான் நாங்க பார்க்க போறோம். நாங்க நிக்கிற இடம் சொல்ல போனால் இப்ப நான் நிக்கிற வீதி பாத்தீங்களா இருந்தால் நீங்கள் யாழ்ப்பாணம் உரும்புராய்க்கு வந்தீங்களா இருந்தா கற்பக பிள்ளையார் ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கற்பக பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பட் ரோட் வருது. இந்த காப்பட் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா நீங்க 300 மீட்டர் தூரத்திலேயே வந்தீங்களா இருந்தா இந்த வீட்டை வந்து நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நாச்சார் வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பிரதான வீதியோடைய காப்பட் வீதியோடைய இந்த வீடு வந்து இருக்குது. அதுதான் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே 2 பக்கம் வந்து பார்க்கிங்கும் இருக்கு. ரெண்டு பக்கம் வாசல் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா காப்பட் வீதியோடைய சேர்ந்து வாசல் இருக்கு. அதே மாதிரி இப்படியே வந்தீங்கன்னா இங்காலயம் வந்து பிரதான வாசல் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியே வந்த மாதிரி வந்து இந்த நாச்சார் வீடை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழகான வீடு. இப்போ ஒரு பாரம்பரியமா வீடு வேண்டும் நினைக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிற நீங்கள் சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களோட ரியல் எஸ்டேட்டை பற்றி என்ன சொல்லுங்க அண்ணா மக்களுக்கு. நான் வந்து துஷாந்த், கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் வந்து வித்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்துல. குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் பேர் வந்து ஈஷா ரியல் எஸ்டேட். இது வந்து நிறைய காலமா இப்ப நாங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது என்ன மாதிரி நம்ம இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு? எத்தனை பரப்புல அமைந்த இந்த நாச்சார் வீடு? இந்த வீடு வந்து 4 பரப்பும் 7 குழியிலையும் வந்து அமைஞ்சிருக்குது. இதுல வந்து மொத்தமா 8 ரூம் இருக்குது. அதுல 6 ரூமுக்கு ஏர் கண்டிஷனோட அட்டாச் பாத்ரூமோட ஃபுல்லா இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஒரு நாச்சார் வீடு தான், ஆனா வந்து ஏர் கண்டிஷனோட நல்ல ஒரு லக்ஸரி டைப்லயே வந்து இது அமைச்சிருக்கேன். நாச்சார் வீடு ஆனா ஒரு மாடர்ன் லுக்ல வந்து ஒரு டைப்ல வந்து இது கொடுத்துருக்கேன். உறுதியல் அதுல எல்லாம் என்ன மாதிரி என்ன இருக்குது? நார்மலா வந்து எங்கண்ட கம்பெனியில உறுதியல் என்ன மாதிரி சொன்னா, எந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங் நாங்கள் விற்கிறதுக்கு எடுக்கல 30 வருஷம் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது கச்சேரியில இருந்து எடுக்கப்படுற தோம்பண்டிங்க சொல்லுவேன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் காப்பீஸ் வந்து செக் பண்ணி எங்களோட இன்ஹவுஸ் லோயரை வச்சு செக் பண்ணி தான் நாங்கள் லிஸ்டிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே எடுப்பீங்க. எடுத்து அங்கே இன்ஹவுஸ் லோயர்ஸ் வந்து அதை செக் பண்ணுவினோம். செக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கலாமா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதாவது லீகலி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவை எங்களுக்கு வந்து சொல்லிக்கல. நிறைய ப்ராப்பர்ட்டியில வந்து ஒரு சின்ன மைனாரிட்டிக்கான பிரச்சனைகள் வந்து நிறைய லோயர்ஸும் வந்து போல விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேரை மாத்தி எழுதிருக்கு, பேர்ல எழுத்து பிள்ளைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுவோம். அகைன் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவைகள் வந்து கொண்டு அவையோட லோயர்கிட்ட வந்து செக் பண்ணிட்டு அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதுல இந்த குறிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீட்டா இருக்கு. 4 பக்கம் எல்லைகள் போடப்பட்டிருக்கு. பக்கத்துல பிரச்சனைக்கு வர மாட்டேனவங்களுக்கு காணி இதுல இருக்கு அதுல இருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து நீங்க பார்க்கவே தெரியும். 4 பக்கம் எல்லை போட்டு 4 பக்கம் சுற்றுமதில் கொண்ட அதை விட ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஆட்சியில இருக்குது. உறுதி அறுதியா எல்லாமே நீட்டா இருக்கு. லீகல் வைஸா எல்லாமே நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடு எப்படி இருக்குன்னா பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த முன் அமைப்பை பாத்தீங்கன்னா ஒரு அழகான அமைப்பு. என்ன சொல்றது, அந்த பழைய காலத்து முறை மாதிரியே இந்த மதில வந்து அமைச்சிருக்கணும்னு சொல்லலாம். அப்படி அங்கால பாருங்க, இது வந்து அந்த ஒரு டெக்ஸ்சர் ஒன்று அப்படி வேணும்னு சொல்லி அமைச்சிருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மலைங்கா மாதிரியும் ஒரு மாதிரி அப்படி ஒரு அமைப்பா இருக்கு. ஒரு மலை மாதிரி இருக்கு. மலை மாதிரி பாத்தீங்கன்னா மலை அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால நீர்வீழ்ச்சி மாதிரி நீர்வீழ்ச்சி அப்படி கொட்டுற மாதிரி அமைச்சிருக்கீங்க. இப்படியே
பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ள போக போறோம், என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆனா முன்னுக்கு வந்த உடனே என்ன சொல்றது, பெரிய பெரிய மரங்கள் இந்த வீட்டை தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்கேன். இதை பார்த்து 4 ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லுக்க கொடுக்குற 4 பில்லர்ஸ் போட்டு கிடக்கு. நிச்சயமா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அதுல ஒவ்வொரு பூங்கண்டுகள் மாதிரி வச்சு கிடக்கு, அது கொடி மாதிரி படர்ந்து இருக்குது. அதே மாதிரி இங்க மேலே வந்து மணி பிளான்ட் எல்லாம் வச்சு கிடக்கு. சொன்னா அந்த ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க, வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் உண்டு. லைட்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லைட்ஸும் வந்து அப்படி ஒரு இதுல கொடுத்துருக்கு, அந்த வைப்பிங், அந்த ஆம்பியன்ஸ் வைப்பிங் வேற ஒன்று நல்ல அந்த என்ன சொல்ற நெடுப்பெரிய மாதிரி அந்த லைட்டிங் வந்து கொடுத்துருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரியான அந்த லைட்டிங்கை வந்து கொடுத்துருக்கு, வந்து இதுல கொடுத்துருக்கு. அதை விட எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல முன்னுக்கு வந்த உடனே என்ன சொல்ற, நீங்க சொன்ன மாதிரி ஒரு காட்டுக்குள்ள எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தூணுகள் எல்லாமே அமைச்சிருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மரத்தூண் மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாரும் வந்தோடனே பாத்தீங்கன்னா ரியலா ஒரு தூண் இருக்குன்னா யோசிப்பினா அப்படி இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட்டுகள் அப்படி எப்படி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற தூணுகள் எல்லாமே 3-4 தூண் இருக்கு. 4 தூணும் அதே மாதிரி தான் அமைச்சிருக்கீங்கன்னா இந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கை கொடுக்குன்னு சொல்லலாம். பலருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நான் உள்ளுக்கு நாங்கள் போய் பார்க்கலாமா? வீட்டுக்குள்ள வந்து என்ன மாதிரியான எத்தனை ரூம்ஸ்கள் எல்லாம் இருக்கு? வீட்டுக்குள்ள வந்து 6 ரூம்ஸ் இருக்குது. 6 ரூம்ஸும் அட்டாச் பாத்ரூம், நல்ல பெரிய சைஸான அட்டாச் பாத்ரூம் பிளஸ் ஏர் கண்டிஷனோட இருக்குது. இருக்குதானே? இப்படியே வந்த மாதிரி இருந்தா முன்னுக்கு வந்த உடனே ஒரு திண்ணைன்னு சொல்லலாம். இது நாங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா கார் பார்க். அப்படி இங்க வந்த மாதிரி இருந்தா ஒரு சின்ன ஒரு திண்ணையும் பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து அழகா இருக்கு. இது எல்லாமே வந்து வச்சிருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இந்த வீட்டோட அப்படி கொடுக்க போயிருக்குது. 80% ஆன ஃபர்னிச்சர்ஸ் வந்து சில செலக்டிவா இருக்கிற சில ஃபர்னிச்சர்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே வந்து இந்த வீடு வாங்கும் போது அப்படியே கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து மரத்தால செஞ்சது. எல்லாமே மரத்தால தான் செஞ்சது. நல்லா இருக்கு. இது வந்து அந்த காலத்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு கஸ்டம் மேட், இந்த ஒரு லுக் வரணும் பண்றதுக்காக செஞ்ச இந்த விஷயம் செஞ்சது. அதை பார்க்கவே தெரியுது. பாத்தீங்கன்னா வந்த உடனே இருக்கணும் போல இருந்துச்சு. நல்லா இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 2 சேர் வந்துருக்குது. இப்படி வந்து வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா காகங்கள் அது வராது, நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கு, நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு. வேணா அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கதவு இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது. இப்போ முந்தி காலத்து வீடு, அந்த காலத்து வீடுல வந்து இதே மாதிரி தான் இருக்கு. இதே செட்டப் அதே தான். இது அந்த பழைய ஆன்டிக் பொருட்களை எடுத்து தான் இது எல்லாமே செய்திருக்கேன். இப்போ கதவு திறக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட வீட்டை கதவு திற கேட்கல, நாங்கள் வந்து இப்படி வெளிப்பக்கமா திறக்க மாட்டோம், தள்ளி தான் திறப்போம். இங்க வந்து வெளிப்பக்கமா ரெண்டும் வெளிப்பக்கமா திறக்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே வச்சு இதை செய்திருக்கேன். இதே மாதிரி முன்னுக்கே அங்களையும் 2 அறை இருக்கும். இதுல ஒரு ரூம் இருக்குது, அதுலயும் ஒரு ரூம் இருக்குது, ரெண்டுமே வித் அட்டாச் பாத்ரூம். அதை காட்டலாம் வாங்க. ஓகே. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திண்ணையோட 2 ரூம் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நெடுப்பெரிய மாதிரி தான் எல்லா இடம் வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். அதே வந்து பார்க்க செம்மையா இருக்கு. இப்படியே வந்த மாதிரி தான் இது ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு சமையலறை. இது ஒரு சின்ன ரூம், அதுல ஒரு சின்ன சமையலறை மாதிரி ஒன்று கொடுத்து கிடக்குது. அதோட இதுல ஒரு வாஷ்ரூம், அட்டாச் வாஷ்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்கு. சூப்பர். நான் பார்க்கவே நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா இது பாத்தீங்கன்னா பாத்ரூம், என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமா இருக்குது. இந்த ரூமுக்கு ஏர் கண்டிஷன் இருக்கு. என்ன இதே மாதிரி இதே அளவில் இருக்கிற ரூம் தான் அதுலயும் இருக்குது. சேமா இருக்குது. சேம் அதுவும் ஏர் கண்டிஷன் வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நான் நக்கையில வெளியில இருந்து பார்க்க இவ்வளவு என்ன சொல்றது வசதியோட இருக்குன்னு நான் யோசிக்கல. ஆனா உங்களுக்கு இருந்து பார்க்க தெரியுது இவ்வளவு வசதிகள். உள்ள வந்தீங்கன்னு சொன்னா இதுலதான் அந்த நாச்சதுரம் வந்து இதான் மெயின் ஏரியா. இந்த மெயின் ஏரியா இது பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொன்னா அப்படிதான் இது செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். செம்மையா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க இந்த நாச்சாரண்டா அழகா பாருங்க. அப்படியே வந்து செம்மையா வந்து செய்திருக்கேன். ஒரு என்ன சொல்றது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு லுக்கை தான் எடுத்திருக்கணும். என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில பார்க்க சொன்னோம், இந்த வீட்டுக்கு வந்து இந்த தூண் வந்து நல்ல வடிவா வந்து செய்திருக்கணும், பார்த்து செய்திருக்கணும். இந்த தூணை பாத்தீங்கன்னா ஒரு மரம் அதே மாதிரி பெரிய வேர்கள் படர்ந்த மாதிரி எல்லாமே செய்திருக்கணும். இதான் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற இந்த நாச்சார் அமைப்புன்னு சொல்லலாம். சுத்தி வர பாத்தீங்கன்னா நாச்சார் அமைப்பு. இது வந்து நடுவுல வந்து துளசி மாடங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு சைவ முறைப்படி கட்டப்பட்ட வீடு. இது சைவ முறைப்படி கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டுல வந்து ஒரு பகுதியே ஒரு கோயில் மாதிரியே இருக்குது.
சாமியரை வந்து சாமியெல்லாம் எல்லாமே வந்து ஒரு நல்ல விதத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 6 பில்லர்ஸ் போட்டு கிடக்குது. பில்லர்ஸ்ல வந்து இந்த மணி பிளான்ட் இருக்கிற சில தாவரங்கள் எல்லாமே போட்டு கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மீன் தொட்டி வந்து வச்சிருக்கேன். அதுவும் வந்து ஒரு அழகா இருக்கு. மழை பெய்யக்கு வந்து இது பாத்தீங்கன்னா நிரம்பி அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியில போகக்கூடிய மாதிரி அமைச்சிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நாச்சதுர வீடு வந்து யாழ்ப்பாணத்துல இருக்க நிறைய பேருக்கு விருப்பம். ஏன்னு சொன்னா இப்ப புலம்பெயர்ந்திருக்கிற ஆக்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து இங்க நாச்சார் வீட்டுலாம் இருந்தாக்கள். எனக்கு வேற என்கொயரியிலையும் கூட பேர் கேட்டிருக்கேன். என்னையும் கேட்டிருக்கேன். ஒரு வித்தியாசமான அமைப்புல ஒரு டிஃபரெண்டான பாரம்பரியமா இருக்கிற மாதிரியான வீடுகள் இருந்தா சொல்லணும் கேட்டிருக்கேன். அப்படி கேட்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கு. கொஞ்சம் பேர் இல்லாம நிறைய பேர் அவைக்கு நல்ல ஒரு இதா இருக்கு. இது ஒரு இந்த நாச்சார் வீடின் அமைப்பை பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சபூதத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கிற ஒரு செட்டப்ல தான் வந்து அதுதான் இந்த நாச்சார்ல இருக்கிற அமைப்பு. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு குட் எனர்ஜி வந்து இருக்கும். அதே நேரம் வந்து ஆக்கள் உள்ள இங்க வாழ்ற ஆக்கள் வாழ்க்கை தன்மையும் வந்து நல்ல நிலையில இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த வீட்டின் வாஸ்து அந்த இதுகள் வந்து அமைக்கிறது. நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டேன். சில பேர் வந்து நம்ப மாட்டோம். சூரிய ஒளி அதே மாதிரி காத்து மழை நீர் என்ன சொல்றது எல்லாமே வந்து எங்களோட ஒன்றிக்கிற மாதிரியே இருக்கு. ஏண்டா நாங்கள் வந்து அதோட சேர்ந்துதான் நடத்துறோம், அதோட சேர்ந்து தான் வாழ்றோம். ஆரம்பத்தில இருந்து வந்ததே நாங்கள் அப்படித்தான். நாங்கள் ஒன்று கொண்டு வந்து எங்க மனித ஆக்களுக்கும் இந்த இயற்கைக்கும் வந்து சரியான தொடர்பு இருக்குது. அதோட இணைஞ்சு வாழைக்குள்ள தான் வந்து எங்களோட வாழ்வு வந்து கொஞ்சம் ஒரு எவோல்வான நிலைக்கு வந்து போய்கொண்டிருப்போம். இல்லையென்று சொன்னா அங்க எங்க பிரச்சனை வருத்தங்கள் துன்பங்கள் வேற. முக்கியம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோலையான ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லணும். முன்னுக்கு பாத்தீங்கன்னா பெரிய மாமரம் இருக்கு, அதெல்லாம் காட்ட மறந்து உள்ளுக்கு வந்துட்டேன். இதே மாதிரியான இதுக்கு அறைகள் என்ன மாதிரியான இருக்கு? இதுக்கு இங்கால பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி வர வித்தின அறைகள் இருக்கு. என்ன மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது சாமியறை, இங்கால வந்து சாமியறை, அதுல சாமியறை, அங்கால சாமியறை இருக்கு. இதுல வந்து மாஸ்டர் பெட்ரூம், இங்கால வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. இதுல வந்து ஒரு ரூம் இருக்குது. இது வந்து ஒரு கிச்சன் சமையல் இருக்குது. அதே மாதிரி இங்க ஒரு ரூம் இருக்குது. இங்காலையும் ஒரு ரூம் இருக்கு. ஓகே. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியே நாங்கள் இங்கால வந்த மாதிரி இருந்து இதை அப்படி பெஸ்ட்டாக காட்டிக்கொள்கிறோம். இப்படியே வந்த தான் இதுதான் இங்கால சுவாமியாருக்கு நாங்கள் மேலே உள்ள போயில. அது என்னட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தெய்வீகமாக இதை வச்சிருக்கணும், வடிவாக வச்சிருக்கணும், ஒரு கோயில் மாதிரியே வச்சிருக்கணும்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சுவாமியரை. இந்த சுவாமியரை நிலையை பார்த்தீங்கன்னா இருந்தால் அப்படி வந்து வடிவா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியரை பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுன்றே சொல்லலாம். அந்த அளவு வந்து தெய்வீகமாக வந்து வச்சிருக்கணும். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா சுவாமிகள்கிட்ட திருவுருவங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். ஒரு கோயிலுன்னே சொல்லலாம். அதுக்கிட்ட மாதிரி தான் இந்த வீட்டை வந்து வச்சிருக்கணும். யாராவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் சமய முறைப்படி இருக்கிற வீடுகள் வந்து வேண்டுறதுன்றது பெரிய அளவில் அரிதாக இருக்கும். இப்படி இங்கால வந்த மாதிரி இருந்தால் இங்கால டைனிங் ஏரியா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து சாமியாருக்கு இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டைனிங் ஏரியா வந்து வச்சுக்கணும். என்ன அதோட பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா அட் தி சேம் டைம் வந்து இத ஒரு வொர்க் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாம். இல்ல படிக்கிறதோ இல்ல அதுக்கு படிக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒரு மீட்டிங்கும் வச்சிருக்கலாம். அப்படின்னு வச்சுக்கலாம் கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த லைட்டிங்கை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நான் வீட்டுல இப்படி லைட்டிங் இப்ப நாங்க நிக்கல இந்த ஒரு கலர் அமைப்பை கொடுக்குற வந்து இந்த லைட்டிங் இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு வடிவு தானே. இந்த லைட்டிங் ஒரு பிளேனா இருக்கும். இந்த லைட்டிங் வந்து நல்லா இருக்கு. இதுல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்தா இருக்கக்கூடிய மாதிரியான சோஃபாக்கள் எல்லாமே வந்து இப்ப மழை பெய்யல இதுல இருந்து அந்த மலையை அதுக்குள்ள பார்த்து கொண்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சு கொண்டு இருக்க நல்லா இருக்கு. உண்மையில வந்து இது பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்து இருக்கிற கேட்ட மாதிரியான ஒரு இடத்தை வந்து அமைச்சிருக்கிறேன். இப்படியே இங்க வீட்டை பாத்தீங்கன்னா இருந்தா தூண் அமைப்பு தான் இந்த வீட்டுக்கு ஒரு அழகை கொடுக்குன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சீலிங்கு எல்லாத்துக்கும் வந்து லைட்டிங் கொடுத்துருக்கணும். பாருங்க எப்படி வந்து அழகா இருக்குன்னு. அப்படியே அங்காலையும் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் டிசைன் சீலிங் போட்டு கிடக்கு. அதுல எல்லாமே சின்ன சின்ன லைட்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து இன்னும் படிவா இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு அதை அப்படியே பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்படியே நாங்கள் வந்த மாதிரி இருந்தால் அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். முக்கியமாக மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கு. என்னடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதே உங்களுக்கு சும்மா லைட்டாக காட்டிக்கொள்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கே எல்லாத்தையும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதுலயே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. எல்லா ரூம்ஸுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூமும் ஏர் கண்டிஷனும் வந்து இருக்குது. எல்லாமே வந்து சின்ன பாத்ரூம் இல்ல, எல்லாமே பெரிய சைஸ்ல இருக்கிற பாத்ரூம். ஏர் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்கணும் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அலுமாரியும் பெரிய அளவில் வந்து கொடுத்து செய்திருக்கணும். இந்த அலுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் என்ன
அப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் அங்கால அப்படியே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எல்லா அறைகளுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கு. அட்டாச் பாத்ரூம், கண்ணாடி குளியலறை ஒன்று இருக்குது. பெரிய அளவில் இருக்குதுண்ணா, பெரிய பாத்ரூம். ஆனால் அது என்ன இப்படி எல்லாம் இருக்கு, நான் யோசிக்கவே இல்லை. இதில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஹீட்டர் எல்லாமே வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கணும். பெட்ரூம் உடைய பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராயிங்கும் வந்து அப்படி மேலே வந்து வச்சிருக்கணும். பிறகு எவ்வளோ வந்து அழகா இருக்குன்னு. இப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப ஹோலுக்கு போயிடலாம். லிவிங் ஏரியாலே நிறைய விடயங்களை வந்து உங்களுக்கு காட்டலன்னு சொல்லலாம். இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியான சிற்ப வேலைகள், முக்கியமாக சொல்ல போனால் மரத்தில் வந்து சிற்ப வேலையை வந்து செய்திருக்கணும், செதுக்கி இருக்கணும்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனூட்டாக வந்து செதுக்கின ஒரு கலை அம்சத்தோட வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சது இல்லைன்னா இது இங்க இதுக்குரிய கலைஞர்கள் சரியான குறைவா இருக்கு. இது வெளிநாட்டில இருந்து செஞ்சிருக்கேன். இது ஒரு கலெக்ஷனா வச்சிருக்கேன். கலெக்ஷனா வீடு விற்கும் போது நான் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி சொன்னேன். இது வராது. இது அவருடைய பர்சனலா வந்து வச்சிருக்கேன். வீட்டின் ஓனர்ட்ட பர்சனல் கலெக்ஷனா வச்சிருக்கேன். இதுலயே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவிங் ஒன்று இருக்குது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரையில போற மாதிரி இருக்குது. இது எங்கட கதை சொல்ற மாதிரி. இதுல இருக்கிற கதையை வந்து ராமாயண கதை தான் இது இருக்குது. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா ராமாயண கதை தான் வந்து வச்சிருக்கணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த இதைத்தான் அப்படியே வந்து செதுக்கி இருக்கணும். எவ்வளவு வந்து நல்லா இருக்குன்னு வேற அந்த ராமாயண கதையை வந்து இப்படி செதுக்கினதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். என்ன வேற இடத்துல வந்து இப்படி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பறவை வந்து சீதையை கடத்தி கொண்டு வர மாதிரி, அதே மாதிரி அங்க போர்கள் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி மேஜர் முக்கியமான விஷயங்களை வந்து உள்ள செதுக்கி இருக்கணும். அதை பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்படியே வந்த வேற அப்படி நாங்கள் லிவிங் ஏரியா உங்களுக்கு ஃபுல்லா வந்து காட்டிட்டேன். இப்படி சுத்தி வரவே ரூம்ஸ்கள்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். இதுலயும் ஒரு ரூம் இருக்குது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ்கள் இருக்கு. பாருங்க, இந்த லைட்டிங் தான் இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு வடிவம்னு சொல்லலாம். இப்படியே பாத்தீங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு ரூம் இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பெட்ரூம் தான். பாத்தீங்கன்னா அப்படியே பெட்டுகள் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கணும். எல்லாமே ஏர் கண்டிஷன் ரூம். உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் வந்து கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும். நான் ஃபுல்லா வந்து செட்டப் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி அங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்படி அதுக்குள்ளே போனால் அட்டாச் பாத்ரூம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக வந்து கொடுத்துருக்கேன். அப்படி வெளியில் வந்த மாதிரி இருந்தால் நாங்கள் இங்கால வந்து சமையலறையை பார்த்துக்கொள்ளலாம். என்னண்ணா இங்கால பார்த்தீங்கன்னா சமையலறை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைனிங் ஏரியா இதுலேயே வந்து வச்சிருக்கேன். இதுலேயே வந்து டைனிங் ஏரியா. அப்படி அங்கால போன மாதிரி இருந்தால் ஒரு சமையலறை, ஒரு அளவான சமையலறைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேண்டி கவர்டுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஒரு மொடர்ன் சமையலறையாக தான் இதை வந்து அமைச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாலமாக தான் இருக்குது. இது ஒரு ஸ்டோர் ரூமாக வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி, அதே மாதிரி டைனிங் ஏரியாவும் பாவிச்சு கொள்ளலாம். இப்படியே வந்த மாதிரி தான் திருப்பி நாங்கள் இந்த நாச்சதுர வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்படியே உங்களுக்கு வந்து இப்போ சமையலறை காட்டினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரூம்ஸ் வந்து இங்கால இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கால பார்த்து ரூம்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு காட்டிக்கொள்ளல. உண்மையிலே வந்து இந்த நாச்சார் அமைப்பு வந்து வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை தருதுன்னு சொல்லலாம். உண்மையிலே லைட்டிங் எதுவும் இல்லை, என்னடா அவ்வளோ வந்து வெளிச்சம் காற்றும் பெறும்னு சொல்லலாம். அதே மாதிரி மழை பெய்யக்க இன்னும் நல்லா இருக்கும். என்னடா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த நேரம் பெய்தான் உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்ளலாம். உண்மையிலே ஒரு அழகான ஒரு வீடு. யாருக்காவது பிடிச்சிருந்தா, இப்போ உங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அண்ணாவோட கதைச்சு நீங்கள் இந்த வீட்டை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வீட்டின் வளவுன்றது பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு வளவாக தான் இருக்கு. அந்த வளவுலேயே நிறைய விடயங்கள் இருக்கு. முன்னுக்கு அங்காலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா பார்க்கிங் என்னன்னா முக்கியமா வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் வந்து ரோட்டோடயே வருது. அதே மாதிரி மேலே ஒரு தளம் இருக்கும்னா இதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு மொட்டை மாடி இருக்குது. இதுல வந்து அந்த ஹைபிரிட் பயிற்சியை வந்து இந்த வீட்டுல வந்து செஞ்சிருக்கணும். அது அப்படியே இருக்கு, மேலே இருக்கு. அது வந்து அந்த பயிற்சியை மேலே இருக்கு, ஹைபிரிட் பயிற்சியை செஞ்ச இடம். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு 3 கார் பார்க் பண்ணலாம். 2 வாசல் இருக்குது. 2 வாசல் இருக்கு. அதே நீங்க சும்மா அப்படி பார்த்துக்கொள்ளலாம். இது இப்படியே வந்து இதை ஓபன் பண்ணி தான் அந்த மெயின் கார்பெட் ரோட்டோட வருமேனா. இது இப்படி இந்த என்ட்ரன்ஸா வர்ற மாதிரியும் பந்து உள்ளக்கூடிய ஒரு ஆக்கள் வர மாதிரி ஒரு வேற மாதிரி இருக்குண்ணா. இங்க வீட்டு பணிப்பெண்களுக்குரிய ஒரு அறையும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால வந்து தனி ஒரு இருக்கு பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு கீழே வந்து இன்னும் ஒரு வீடு மாதிரியே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி. இங்க 2 ரூம் இருக்கு. 2 ரூமும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வேலை செய்யறாங்களோ இல்ல டிரைவர்ஸோ கார்டனர்ஸோ ஆரண்டாலும் தங்குறதுக்கு 2 ரூமும் அதுல ஒரு பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் இருக்கு. மற்ற இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா இது வந்து வீட்டின்
பின்பக்கம். அதுல வந்து நாங்கள் நின்று அந்த சோஃபால இருந்து கதைச்ச இடம் தான் வந்து இந்த கண்ணாடி போட்ட இடம். ஓகே ஓகே. அதுக்குள்ள இருந்தாலே இந்த பின்பக்கம் தெரியும். இதுவும் ஒரு சோலையா இருக்கு. இல்ல பயிற்சியை செஞ்சிருக்கேன். இது வந்து ஹைபிரிட் பயிற்சி. இப்ப இதுகளுக்குள்ள வந்து என்ன செய்யறான்னு சொன்னா சின்ன சின்ன பயிரை வச்சு விட்டா இதுக்குள்ள வந்து வளர்ந்து வரும். எந்த நேரமும் இப்ப தண்ணி இதுக்குள்ள செட்டப் பண்ணி விட்டா தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு கார்டனிங் சிஸ்டம் தான் இது. இது வந்து முதல் இப்ப செய்து விட்டுட்டீங்கன்னா இப்ப தேவைண்டா நீங்களும் பிறகு நீங்க வீட வேண்டுறீங்களா இருந்தா நீங்களும் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல சோலையா இருக்கு. சுத்தி வர மாமரங்கள் கூட நிக்குதுன்னு சொல்லலாம். படிவா வந்து இந்த நாச்சாதுர வீடை வந்து படிவா சுத்தி பார்த்தாச்சு. நல்ல ஒரு அழகான வீடுன்னு சொல்லலாம். உண்மையிலே எனக்கு பிடிச்சு கொண்டுச்சு. ஏன்டா நாச்சார் வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு விருப்பமா இருக்கும். அந்த பாக்குறாக்களே ஒருக்கா வந்து கட்டாயம் ஒருக்கா வியந்து பாக்குறது வழக்கமா இருக்கு. அதே மாதிரி என்ன இப்ப எல்லாம் பார்த்திருப்பேன். சில பேருக்கு வந்து வேண்டும் டக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கோம்னா இப்ப வேண்டும் நினைக்கிறார்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களா? நம்ம என்ன மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அனுகணும் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த வீடு பாக்குறாங்க பிடிச்சிருந்து அவைக்கு ஓகே இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து சொன்னா எனக்கு வந்து நேரடியாக கால் பண்ணல. அதுக்குரிய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கட்டாயம் நான் டிஸ்பிளேல போடுறேன். கான்டாக்ட் பண்ணி இந்த வீடு சம்பந்தமா டீடைல்ஸ் நான் அவைக்கு கொடுப்பேன். அதை விட நேர விசிட் பண்ணணும்னு சொன்னாலும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நாங்கள் நேர கூட்டி கொண்டு வந்து வீட வடிவா பார்க்கலாம். அதுக்கு பிறகு விளையாடுகளை கதைச்சு கொள்ற எல்லாமே வந்து அதுக்கு பிறகு கதைச்சு கொள்ள குறிப்பிட்ட ஒரு விலை சொல்லிக்கல அதான் விளையாண்டு இல்ல தானே ஒரு கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறை கதைச்சு பேசி அதெல்லாம் ஓனர்ஸோட வடிவா கதைக்கலாம். வடிவா கதைச்சு என்னென்ன பொருட்கள் இதுல வந்து நான் சொன்னேன் சில ஃபர்னிச்சர்ஸ் வந்து இதோட வருதுன்னு சொல்லி என்னென்ன பொருட்கள் வருது. சில முக்கியமான அந்த காவிங்ஸ் ஒர்க் அதுகள் வந்து வராது. அப்ப அதுகள் வந்து வராது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நேர வந்து பார்த்து அதுகளை கதைச்சு வெளியெல்லாம் கதைச்சு கொள்ளி மொத்தமா வந்து எத்தனை பிறப்பு இருக்குன்னா 4 பிறப்பும் 7 குழியும் இருக்கு. 4 பிறப்பும் 7 குழியோட வந்து இந்த வீடு வந்து இருக்குது. நீங்க பார்த்து வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க யாராவது வீடு விற்க போறீங்களாண்டா உங்கள் மூலமான வித்துக் கொள்ளலாம். என்ன மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணத்துல நான் முதலே சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலாக வீடு காணி ஆட்களுக்கு வாங்கி கொடுக்கறது வித்து கொடுக்குற இந்த வேலையில வந்து செஞ்சு கொண்டு வரோம். ஒரு ஆள் வீடு விற்க போறாருன்னு சொன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். மொபைல் நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது, ஈஷா ரியல் எஸ்டேட் ஹோட்டலுக்கு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே வந்து அதுல இருக்குது. அதன் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளி ஓகே தொடர்பு கொண்டு எங்க இவர் வந்து வீடு இருக்குது சொல்லி கழிச்சு எல்லாமே. குறிப்பா இப்ப நாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் வித்த ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% வீடுகள் காணிகளும் வந்து டயாஸ்போரா வெளியில இருக்கிறார்கள் ப்ராப்பர்ட்டிகள் வந்து வித்திருக்கிறோம். அவைகள் வந்து இங்க வராமலே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசியா சில பேர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி இங்க யார் நம்பிக்கையான ஆக்கள் இருப்பினும் அவைக்கு வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னா அவைகள் விற்கிற நேரம் மட்டும் நாங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் குவாலிட்டியான குவாலிஃபை பண்ணின பையர்ஸை வந்து நாங்கள் வச்சிருப்போம். ஸோ அவைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம் ஓகே எங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான பையர்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ வரலாம் என்று சொல்லி போட்டு அவைகள் வந்து அங்கே இருந்து வந்து சைன் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போன மாதிரியும் அப்படியான விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அங்கிருந்து கொண்டு இந்த விஷயங்களை செய்யலாம். கட்டாயம் இங்கே வரணுமெண்ட் இல்லை வர்றேன்னு சொன்னா வரலாம். இல்லைன்னு சொன்னா இங்கே ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தா பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்து அதன் மூலமாகவும் விற்பனை செயற்பாடுகளை வந்து செஞ்சு கொள்ள முடியும். இப்போ முக்கியமா நீங்க வீடு வேண்டுறனாலும் விற்கிறனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணாலே சரின்னு சொல்லலாம். அப்படி வந்து நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி யாராவது நீங்கள் இந்த வீடை பார்த்த உடனே கட்டாயம் வேண்டும் நினைக்கிறார்கள் நேரத்துக்கு காய்ச்சி பேசி நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே நன்றி. நான் மேலே நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடும் வந்து ஒரு வித்தியாசமான வீடா இருக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய வீடை வந்து காட்டி இருக்கிறோம். ஆனால் இந்த இப்படியான வீடு வந்து ஒரு எங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாச்சார் வீடு காட்டியிருப்பேன். எல்லோருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது உங்களுக்கு வேண்டும் ஐடியா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அவரோட கதைச்சு பேசி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு அழகான வீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உரும்புராய் கற்ப விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல வர்ற காப்பட் ரோடுடைய பாத்தீங்களா இருந்தா 300 மீட்டர் தூரத்துல வந்தீங்களா இருந்தா இந்த வீடு இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான வீடு. ஓகே யாருக்காவது பிடிச்சிருந்தா கட்டாயம் கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்க முதல்ல வந்தீங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி.